வணக்கம் மக்களே. இன்றைக்கி நான் என் வீட்டு பக்கத்தில் ஒரு சும்மா வேஸ்ட்டு சொரக்காய், பம்கின்னு இந்த மாதிரி சீடெல்லாம் போட்டிருந்தேங்க. அதுலேருந்து இன்றைக்கி ஒரு பழம் தான் நம்ம பறிக்க போகிறோம். அது பழம்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. அதுக்கு ஏதோ ஒரு காய் வகைகள் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது ஒரு பழம். அது என்ன பழம்னா முலாம்பழம்னு சொல்லுவோம்ல, மஸ்க் மெலன், அந்த பழந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அதோடய வேஸ்ட் கொண்டாந்து போட்டேன், அதோட சீடு கொண்டாந்து போட்டேன். அது பார்த்தா முளைச்சி வந்துருச்சு. நான் ஃபஸ்ட்டு அது சொரக்காய் சீடு, சொரக்காய் விதை இது எல்லாம் சேர்ந்து கலந்து தாங்க போட்டேன். விதைக்காக போடல, சும்மா வேஸ்ட்டு கொண்டு வந்து மண்ணில் போட்டேன். அது க்ரோ ஆயிடுச்சு. அப்புறம் கடைசியாக வளர்ந்ததுக்கப்புறம் இது ரொம்ப நாள் சொரக்கான்னு நினச்சிட்ருந்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சுது, இல்லை இது இந்த மஸ்க் மெலன், அந்த முலாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ரொம்ப வேஸ்ட் ஆயிடுச்சுங்க. அதெல்லாம் வெடிப்புலாம் அதுக்கு மேலே அது க்ரோவும் ஆகலை. இந்த பழம் ரொம்ப பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ரொம்ப வெடிப்பு வந்தனால சரி வெட்டி பார்க்கலாம். இனிமேல் அவ்வளோதான், செடியும் காஞ்சிருச்சு. இனி அது சரி வராது அப்படிங்கிறதுக்காண்டி சரி கட் பண்ணி என்ன உள்ளக்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமே நினச்சி நான் கட் பண்ணுறேங்க. ஒரு 2-3 பழம் இருந்தது. அப்புறம் அது பச்சை கலரில் இன்னொரு காய் கிடந்தது. அது சுரக்கான்னு நினைக்கிறேன். அதை வெட்டி பார்த்தா தான் அது என்னன்னு தெரியும். இப்போ 2 பழம் நான் கட் பண்ணியிருக்கேங்க. ஆனால் இன்னொரு பழம் இருக்குது, அதையும் நான் சேர்த்து கட் பண்ணிக்கிறேன். மொத்தம் 3 பழம் கட் பண்ணி பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மஸ்க் மெலன் மாதிரி இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். டேஸ்ட் எப்படி இருக்குது நெக்ஸ்ட் டைம். ஆனால் இது போடணும்னு போடலை, சும்மா கொண்டு வேஸ்ட்டை போட்டேன், அது முளைச்சிருச்சுங்க. கட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்க்கும்போது சொரக்காய் மாதிரி இருக்கா, அப்படி தாங்க நினச்சேன் சொரக்காய் அப்படின்னு. இதை பார்க்கும்போது சொரக்காய் இருக்குது, இந்த சைடு பார்க்கும்போது அந்த மஸ்க் மெலன் அந்த மாதிரியே இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் வெடிப்பு இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதுக்கு மேலே வளரவும் இல்லை. இங்கே வின்டர் வேறு ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இனிமேல் இருந்தாலும் அது பெருசாக வளராது. அதனால் கட் பண்ணி பார்த்துடலாம் என்ன இருக்குன்னு. கட் பண்ணியாச்சுங்க. கட் பண்ணால் உள்ளே அந்த சீடெல்லாம் அதே மாதிரி சீடு தான். ஆனால் நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற பழம் இன்னும் கொஞ்சம் நல்ல ஆரஞ்சு கலரில் இருக்கும், நல்லா பழுத்த பழமாக இருக்கும். இது ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் நல்லா ஆரஞ்சாக வந்திருக்கும். சீடெல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. பட் இன்னும் க்ரோ ஆகிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது வெடிப்பு வந்தனால அதுக்கு மேலே வளரலை. காய் நான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேங்க. காய் எப்படி இருக்குன்னா, இப்போதைக்கு அது காய் இன்னும் பழமாகலை. பழமானால் உள்ளே இந்த ஆரஞ்சு கலரில் வந்திருக்கும். அதனால் இப்போ சாப்பிடும்போது வெள்ளரிக்காய் சாப்பிட்டா எப்படி இருக்கும், நரிச்சின அந்த மாதிரி ஃபீலிங் இருக்குது. ஆனால் நிஜமாக கடையில் வாங்கி சாப்பிட்றது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். கொஞ்சம் சம்டைம் காயாக இருக்கும்போது நரிச்சாக இருக்கும். நல்லா பழமான பழம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். பட் இது கொஞ்சம் வெள்ளரிக்காய் சாப்பிட்ற ஃபீலிங்காக இருக்குது. அதனால் கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் கசப்பும் இருக்குது. அநேகமாக இது அவ்வளோவா சாப்பிட முடியாது. இது தாங்க கடையில் வாங்கின பழம். கடையில் உண்மையாக வாங்குகிற அந்த மஸ்க் மெலன், கேன்டலுப்புன்னு சொல்லுவாங்க இங்கே, அந்த பழம் இது தான். இது கடையில் வாங்கினதுன்னு நான் கட் பண்ணலை. இதை கட் பண்ணால் உள்ளே நல்ல ஆரஞ்சு கலரில் இருக்குங்க. இது நம்ம தோட்டத்தில் வெடித்து போனது. அவ்வளோதான். இது அவ்வளோவா சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்குது அந்த பிஞ்சாக இருந்தனால. கொஞ்ச நாள் ஃப்ரிட்ஜிலே வச்சுருப்பேன், தூக்கி போட மனசு இல்லாமல். அப்புறம் கடைசியில் மறுபடியும் செடிக்கிட்டே கொண்டு போய் போட்டுறணுங்க. நன்றி.